Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ நீங்களும் நம்ம போற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போற மரம் வந்து இந்த கிலுவ மரம் தான். நம்ம ரோட் சைட்ஸ்ல ஃபாரஸ்ட்குள்ள எல்லாம் இந்த செடி கிடைக்கும். பார்க்கறதுக்கு ட்ரங்க் நல்ல கிரீனிஷா இருக்கும். நம்ம நாட்டோட கிலுவ தான் அது. இதில் 5-6 வெரைட்டிஸ் கிட்டவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி லீஃபில் வந்து இந்த மாதிரி இந்த வெரைட்டியும் இருக்கும். பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். இதில் லைட்டாக வெல்வெட் மாதிரி இருக்கிற மாதிரியும் ஆனால் வெரைட்டியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கிலுவ மரம் தான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெரைட்டி ஆஃப் கிலுவ மரம். இந்த லீஃபை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தா மேங்கோ ஸ்மெல் அடிக்கும், மாங்காய் அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும், எல்லாம் வாசம் அடிக்கும். ஸோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இதோட இந்த பிரான்ச்சஸில் இருக்கிற அந்த தோல்லாம் உரிகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உறிஞ்சு வரும். பார்க்குறதுக்கு சில்வர் ட்ரங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ப்ரூன் பண்ணி நம்ம ரீபாட் பண்ண போகிறோம். இத்தனை நாளாக க்ரோ பேக்லேயே இருந்துச்சு, நல்லா பெருசாகிடுச்சு. ஒரு 20-25 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் மழை நின்றுருக்கு. இந்த 2 டேஸாக தான் மழை இல்லை. இன்றைக்கி நல்ல வெயில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து ரீபோர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பொள்ளாச்சி இந்த பாலக்காடு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் இப்போ தான் ஸ்டாப் ஆகிருக்கு மழை. ஸோ நல்ல ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பூரா நம்ம செடியெல்லாம். இதுதான் நம்ம ஃபார்மு. ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. இந்த சைடும் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி நான் வீடியோ இன்னொரு டைம் போடுறேன் நான். ஸோ இன்றைக்கி நம்ம இதை வந்து கோச் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ லைட்டாக ப்ரூனிங்லாம் பண்ணிவிட்டு அப்படி மாற்றிக்கலாம். இடையில இதை பற்றியான டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப நல்ல கசகசன்னு வளர்ந்துருச்சு. அதனால் அப்படி இப்படின்னு ப்ரூனிங்லாம் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லீஃப்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் காம்பேக்ட் ஆகும், ரொம்ப லாங்காக விடக்கூடாது. இப்போ நம்ம இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம் இந்த பிரான்ச்சஸை. ஸோ இது வரைக்கும் இது காஞ்சு போயிடும். இந்த பிரான்ச்சஸ் காஞ்சு போயிடும். எப்போவுமே கட் பேஸ்ட் வைக்கணும். இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே கட் பண்ணியிருப்போம், இது வரைக்கும் காஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் இதை கவனமாக ரெடி பண்ணணும். சின்ன சின்ன ப்ரூனிங் மட்டும் பண்ணிக்குவோம். மற்றபடி பார்க்குறதுக்கு நல்ல ட்ரீ கான் லுக் மாதிரி தான் இருக்கும். இது க்ரோ பேக்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு மாற்றிக்கலாம். இது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே ட்ரங்க்கெல்லாம் இங்கே பாருங்கள், ஒரு பாம்பு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல வலுவலுன்னு இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சீக்கிரம் பெருசாயிரும். அவ்வளோ சீக்கிரம் காஞ்சும் போகாது. கட்டிங்ஸ் போட்டால் சூப்பராக வளரும். நல்ல போன்சாய் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இதில் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போன்சாய் பண்ணலாம். ஆனால் ப்ராப்பராக வயரிங் பண்ணணும். இதெல்லாம் வயரிங் பண்ண பிரான்ச்சஸ். இப்போ பாருங்கள், எல்லாம் வயரிங் பண்ண பிரான்ச்சஸ் தான். இந்த பிரான்ச்சஸ் கூட வயர் பண்ணது தான். வயர் மார்க் கூட இருக்கும். ஸோ வயர் பண்ணால் நல்லாயிருக்கும். யங் பிரான்ச்சஸ்லேயே இந்த மாதிரி யங் பிரான்ச்சஸ்லேயே வயர் பண்ணணும். ஸோ அப்போ நல்லா வளையும். இதுக்கு மேலெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். இந்த பிரான்ச்சஸே உடையும். அப்படியே ஒரு கை பிடிச்சி அப்படி தூக்கி லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படியே வருவோம். இதுதான் நம்ம ஏரியா. அப்பாடா, இதுதான் நம்ம ஃபார்மில் இருக்க வீடு. ஸோ சாப்பிட்டு ஸோ பாட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு பாட்டை நம்ம எடுத்து இதில் பிளான்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டெலாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெரக்கோட்டா கலரில் இருக்க பாட்டில் ஃபஸ்ட் டைம் வைக்கலான்னு பார்க்குறேன். பிளாஸ்டிக் பாட் தான். ஸோ நம்ம இதெல்லாம் நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் நம்ம போன்சாய் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இதில் இருக்கட்டும். இதில் கொஞ்சம் நிறைய சாயில் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியாக வளரும், நிறைய பிரான்ச்சஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம போன்சாய் பாட்டுக்கு மாற்றிக்கலாம்.
உள்ளுக்குள்ளே என்ன ஷேப்பில் இருக்குன்னே தெரியல. ஸோ இதை நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது ரூட்டெல்லாம். ஸோ நமக்கு தேவைப்படாத ரூட்டெல்லாம் வந்து ஸோ கொஞ்சம் ரூட்டெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த இடம்லாம் ஊனாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம கட் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபங்கிசைட் பவுடர் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கும். இந்த ரூட்டு நல்லா டெவலப் ஆகும். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, கட் பண்ண இடம் எல்லாமே. ஸோ பாட்டுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராவல்ஸ் போட்டுக்கிட்டோம். ஸோ நல்லா ட்ரைன் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த 4 சைட்ஸ் லெக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பெரிய ஹோல்ஸாக இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக ஸோ நல்லாவும் ட்ரைன் ஆயிரும். ஸோ நம்ம இதை இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம இந்த சைட்லேயே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்டன் சாயில் இது. கொஞ்சம் நம்ம அதிலேருந்து சாயிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து ரெட் சாயில் ப்ளஸ் சாண்ட் மிக்ஸு. ஸோ க்ரோத் நல்லா இருக்கும். நம்ம முடிஞ்ச உள்ள ஸ்டோன்ஸ் கூட வைக்கலாம் ஏதாவது. ஸோ பார்க்குறக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போது இந்த ஸ்டோன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டோனில் தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்படி ஸோ கரெக்டாக இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இது இப்படி பிளான்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த பொசிஷன் மட்டும் வேணுங்கிறத மட்டும் பார்த்துட்டு பிளான்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து கட்டிக்கலாம். ஸோ நம்ம இது இப்படி பிளான் பண்ணியாச்சு. ஸோ சாயில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். வந்து இது செமையாக பிளான்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள். ஸோ இந்த இப்போ ராக் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம். கொஞ்சம் இந்த ரூட்டெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்க தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். கீழே அந்த ரூட் நல்லா வளர்ந்த ரூட்டை மண்ணுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அப்போ நல்லா தெரியும் ராக் மேலே இருக்குனால. இப்போ பாதி ராக் மட்டும்தான் வெளியில் இருக்குது. ஸோ மீதி எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நல்லா டெவலப் ஆகிறதுக்காக ஸோ இந்த பாட்டில் உங்களுக்கு நிறையா அளவு மண் பிடிக்கும். ஸோ நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நல்லா இப்போது ஷேப்டாக வச்சாச்சு.
ஸோ இது சூப்பராக நம்ம பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும் இதோட பிரான்ச்சஸ் எல்லாம் இப்போது. ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ வாட்டர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா செட் ஆகிரும் வாட்டர் பண்ணதுக்கப்புறம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ட்ரீ மாதிரியே தெரியும். ஸோ இது ஒரு நல்ல போன்சாய். ஸோ மெச்சூர் ட்ரங்க்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். க்ரோ ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வைக்கிறோம். அது வரைக்கும் இப்போ 3-4 டேஸ் வந்து ஷேட்லேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கில்வ மரம் வந்து நமக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். இந்த வெரைட்டி நம்ம இவ்வளோ பெரிய சின்ன பிரான்ச்சஸை கட் பண்ணி வச்சாலும் முளைக்கும், பெரிய ட்ரங்க்கு கட் பண்ணி வச்சாலும் முளைக்கும். ஸோ இது ஒரு மெட்டீரியலாக எடுத்துகிட்டு நம்ம போன்சாய் பண்ணணும். ஸோ இதிலிருந்தே நம்ம ஒரு கட்டையை கட் பண்ணி வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் சின்ன பிளான்ட்லேருந்து நம்ம க்ரோ பண்ணது. இதெல்லாம் ஒயர் பண்ணியிருக்கு, ஒயர் மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே அப்படி ஷேப் பண்ணதான். கிலோ மரம்லாம் பார்த்திங்கன்னா ஃபென்சிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. முன்னோர் இப்போ வரைக்கும் இருந்துச்சு, சில கிராமங்கள்லாம் இருக்குது. அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆடு நல்லா இதை சாப்பிடும். ஸோ ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான். இதுலேயே நம்ம அழகான ஒரு போன்சாய் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.